திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தர்கா மற்றும் கோவில் நிர்வாகங்கள் ஏன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அதற்கு உத்தரவிடலாமா என்று நீதிபதிகள் வினவியுள்ளனர். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வு பல முக்கிய கேள்விகளை எழுப்பியது. தீபத்தூண் தர்காவின் சுற்றுச்சுவரில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் உள்ளதா என்று தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிய நீதிபதிகள் 1994ஆம் ஆண்டு தீர்ப்பில் மாற்று இடத்தை பரிசீலிக்க மட்டுமே கூறப்பட்டிருக்க குறிப்பிட்ட தூணில் மட்டுமே தீபம் ஏற்ற கோர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினர். மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது குறித்து முடிவெடுக்க வேண்டியது தேவஸ்தானம்தானே, ஏன் முடிவெடுக்கவில்லை என்றும் வினவினர். தீபத்தூண் விவகாரத்தில் கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை, தர்கா, காவல்துறை எதிர்ப்பையெல்லாம் தனி நீதிபதி கவனத்தில் கொண்டாரா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தன. அப்போது கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து மார்கழி மாதம் பிறந்துவிட்டதாக அரசு தரப்பு குறிப்பிட வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் 365 நாட்கள் இருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். தொடர்ந்து தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்புள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலர் ஏடிஜிபி ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க இயலாது என்று கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதி முன்புள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை இல்லை என்று உத்தரவிட்டனர். அரசு வழக்கறிஞர்களின் கோரிக்கையை தனி நீதிபதி சுவாமிநாதனிடமே கேட்டு பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டபோது வழக்கறிஞர் அருணாச்சலம் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய முயன்றார். விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியதால் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அனுமதி மறுத்தனர். ஆனால் நீதிபதிகளின் முடிவை ஏற்காமல் அவர் வாக்குவாதம் செய்ததால் உடனடியாக அவரை நீதிமன்றத்தை விட்டு வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டதுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சிலுக்கும் பரிந்துரைத்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு 93 லட்சம் கிலோ தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பித்துள்ள மத்திய அரசு 2014-15 முதல் 2025-26 வரை 93,35,000 கிலோ தங்கமும் 6,53,00,000 கிலோ வெள்ளியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு 2,99,000 கிலோ தங்கமும் 28,20,000 கிலோ வெள்ளியும் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோயுற்றவர்களுக்கு எழுதி கொடுக்கும் பரிந்துரை சீட்டில் கொட்டை எழுத்தில் தெளிவாக எழுதி கொடுக்கும்படி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தேசிய மருத்துவ ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவில் மருத்துவர்களின் கையெழுத்து தெளிவாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மருந்துச் சீட்டுகளில் பொதுவான மருந்துகளை மட்டுமே பரிந்துரைப்பதை உறுதிப்படுத்தவும் ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கான உரிமை என்ற அடிப்படையில் நோயாளிகளுக்கு தரமான மற்றும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த உத்தரவின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகச்சிறிய சுயமாக செயல்படக்கூடிய ரோபோக்களை அமெரிக்க விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள இந்த ரோபோக்கள் விரல் நுனியில் வைத்தால் ஒரு புள்ளி அளவே காட்சி தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறைந்த ஆற்றல் கொண்ட கணினி மூலம் இயங்கும் இந்த நுண் ரோபோக்கள் மருத்துவத்துறையில் செல்லின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க பயன்படும் என்று நம்பப்படுகிறது. பிபிசி செய்தி நிறுவனத்திடம் 90,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தான் ஆற்றிய உரையை தவறான பொருள் படும்படி வெட்டி ஒட்டி வெளியிட்டதாக டிரம்ப் கூறினார். ஆதரவாளர்களை டிரம்ப் வன்முறைக்கு தூண்டியது போன்றிருந்த அப்பேச்சு உலகெங்கும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதே விவகாரத்தில் டிரம்பிடம் பிபிசி ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்தது. இதையடுத்து பிபிசியின் தலைமை பதவியில் இருந்தவர்களும் ராஜினாமா செய்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் தனது சினிமா வாழ்க்கை குறித்து கூறியதை நடிகர் சரத்குமார் பகிர்ந்துள்ளார்.
கிரீஸ் தடவப்பட்ட இரும்பு கம்பியில் மிகவும் போராடி ஏறி உச்சிக்கு சென்றுள்ளதாகவும், கீழே இருப்பவர்கள் மேலே ஏறி வர முயற்சிக்க தான் கீழே விழாமல் இருக்க போராடி கொண்டிருப்பதாகவும் ரஜினிகாந்த் தன்னிடம் மனம் திறந்து கூறியதாக நடிகர் சரத்குமார் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். தேன்குரல் ஓவியனாக தமிழ் திரையுலகை ஆண்ட SP பாலசுப்ரமணியத்தின் சிலை தெலுங்கானாவில் திறக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் நிறுவப்பட்ட சிலையை அம்மாநில தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீதர் பாபுவும் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் இணைந்து திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் SPB மகன் சரண், சகோதரி SP சைலஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். IPL மினி ஏலம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு அணிகள் ஏலம் எடுத்து வருகின்றன. அதன்படி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கேமரூன் கிரீனை 25.2 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை கேமரூன் கிரீன் பெற்றுள்ளார். இது தவிர இலங்கை வீரர் பத்திரனாவை கொல்கத்தா அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. சென்னை அணியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆல்ரவுண்டரான அகில் உசேனை 2 கோடி ரூபாய்க்கும், உள்ளூர் வீரர்களான பிரசாந்த் வீரை 14.20 கோடிக்கும், கார்த்திக் சர்மாவை 14.20 கோடிக்கும் ஏலம் எடுத்துள்ளது. 19வது சீசன் IPL கிரிக்கெட் போட்டிகள் வரும் மார்ச் 26ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கோப்பையை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் விதிப்படி தொடக்க போட்டியை சொந்த அரங்கமான சின்னசாமி மைதானத்தில் நடத்த வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம் RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடந்த கூட்ட நெரிசலில் 11 ரசிகர்கள் உயிரிழந்ததால் மைதானத்தின் பாதுகாப்பு தரங்களை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதற்கிடையே IPL 2026க்கான மினி ஏலம் இன்று அபுதாபியில் நடக்கிறது. ரோம் நகரம் கிறிஸ்துமஸ் விடுமுறை கால கொண்டாட்டத்தில் ஜொலிஜொலிக்க தொடங்கியுள்ளது. நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் ரோமின் வீதிகள், சதுக்கங்கள், அரண்மனைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. ரோம் நகரின் முக்கிய பகுதியில் 20 மீட்டர் உயர பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் 1 லட்சம் LED விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கூடவே 1.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு 5 லட்சம் LED கோலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் உலகம் என்ற பிரம்மாண்டமான விடுமுறை பூங்கா புதிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் வந்து இந்த பருவத்தில் பலரையும் கவரும் விஷயமாக மாறியுள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கிராமீण VP जी राम जी विकसित भारत जी राम जी बिल 2025 को सभा में पूरा स्थापित करने की अनुमति दी जाए. கடந்த 11 ஆண்டுகளில் திட்டங்கள், அமைச்சகங்கள், சாலைகள், நகரங்கள் என பல பெயர்கள் மாற்றம் கண்டுள்ளன. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசில் கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 25 திட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன. இது தவிர மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் பெயர் கல்வி அமைச்சகம் என்றும், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் என்றும் மாற்றப்பட்டிருந்தது. பிரதமர் வீடு அமைந்திருக்கும் தெருவின் பெயரும் லோக் கல்யாண் மார்க் என மாற்றப்பட்டுள்ளது. டெல்லி ராஜ்பத் கர்த்தவ்யா பாத் என மாற்றப்பட்டது. ஆளுநர் மாளிகைகளின் பெயர் ராஜ்பவன் என்பதிலிருந்து லோக்பவன் என மாற்றப்பட்டுள்ளது. இது தவிர அலகாபாத், அவுரங்காபாத், ஓஸ்மானாபாத் என பல ஊர்களின் பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளன.
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பழைய சட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதாவை மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தாக்கல் செய்தார். புதிய மசோதாவின்படி வேலை நாட்கள் 125 நாட்களாக மாற்றப்பட்டுள்ளன. அதே சமயம் மத்திய அரசின் நிதி பகிர்வு குறைக்கப்பட்டு மாநிலங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. விபி ஜி ராம்ஜி என்று அழைக்கப்படும் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மகாத்மா காந்தியின் கோட்பாடுகளை பின்பற்றி நடக்கும் அரசாக தங்கள் அரசு விளங்குவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக புதிய வேலைவாய்ப்பு திட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது உரையாற்றிய அமைச்சர் சௌஹான், மகாத்மா காந்தி மீது தங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அவரின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டுதான் இந்த திட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் அவமரியாதை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று குறிப்பிட்ட அவர், பெயரை மாற்றுவதால் அவர் மீதான மரியாதை குறைந்துவிடாது எனவும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் கொண்டுவரப்படும் மாற்றங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளன. மசோதா தொடர்பாக அவையில் பேசிய பிரியங்கா காந்தி, காந்தி பெயரை நீக்குவதால் யாருக்கு என்ன பலன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மசோதா மீது விரிவாக விவாதிக்க வேண்டியிருப்பதால் அதனை நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தியின் புகைப்படத்துடன் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தவும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு பிரதமர் மோடியின் வெறுப்பே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகாத்மா காந்தி சிந்தனைகள், ஏழைகளின் உரிமைகள் மீது பிரதமர் மோடிக்கு அதீத வெறுப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திட்டத்தை செயலிழக்க செய்ய முயற்சித்து வந்த பாஜக அரசு தற்போது திட்டத்தை ஒழித்து கட்ட முயற்சிப்பதாக சாடியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற இந்தியர்களுக்கு உயிர்நாடியாக இருந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், பாஜக அரசின் இந்த மக்கள் விரோத மசோதாவை தொடர்ந்து எதிர்ப்போம் எனவும் பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதிச் சட்டத்துக்கு மாற்றாக தற்போது மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கும் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு 36,000 கோடி ரூபாய் நிதிச் சுமை ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய செலவுகளுக்கான நிதியை மத்திய அரசே முழுமையாக வழங்கியது. ஆனால் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் புதிய மசோதாவின்படி ஊதிய செலவினங்களுக்கு மத்திய அரசு வெறும் 60 விழுக்காடு மட்டுமே நிதி வழங்கும். மீதமுள்ள 40 விழுக்காடு நிதியை மாநில அரசுகள் வழங்க வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு சராசரியாக ஆண்டுக்கு 90,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறது. புதிய மசோதாவின்படி மாநிலங்கள் 40 விழுக்காடு நிதி வழங்க வேண்டும் என்பதால் மாநிலங்களுக்கு 36,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துக்கு ஆண்டுக்கு 4,300 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் தேவை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பேசிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலர் சுகந்தி, ஆணையத்தின் அறிக்கைக்கு காத்திருக்காமல் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி இச்சட்டத்தை இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நூறு நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் நாளை மறுநாள் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் வகையில் மத்திய அரசு இந்தியில் பெயரிட்டுள்ளதாகவும் இது இந்தியாவை அழிக்க முயற்சிக்கும் செயல் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரிட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு ஏறக்குறைய 11.25 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறார்கள். உச்சபட்சமாக இப்பொழுது மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு அதற்கு வடமொழியில் ஒரு தலைப்பு வைத்து அதை சட்டமாக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல் என்பதை மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. நாளை மறுநாள் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு
சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திரள் போராட்டம். திமுக இளைஞரணி வடக்கு மண்டல மாநாட்டை தொடர்ந்து திமுகவின் மகளிரணி மேற்கு மண்டல மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் வரும் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாநாடு நடைபெறவுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட மகளிர் நலத்திட்டங்களை முன்னிலைப்படுத்தி மாநாடு நடைபெறவுள்ளது. கரூர் மாவட்ட செயலர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என திமுக அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழக்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என்றும், புதுவையில் இன்றும் நாளையும் மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் உறைபனியின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் காலை முதல் உதகையில் அதிக பனிமூட்டம் நிலவியது. மதியம் சாரல் மழையுடன் மூடுபனி நிலவுவதால் கடும் குளிர் காணப்பட்டது. இதனால் சாலை ஓரங்களில் தொழிலாளர்கள் தீமூட்டி குளிர் காய்ந்தனர். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக கடும் பனி நிலவிய நிலையில் காற்று சுழற்சியால் திடீரென மேகக்கூட்டம் சூழ்ந்து சாரல் மழை பெய்தது. காற்று சுழற்சி புதன்கிழமை மாலை வரை மெல்ல நகரும் என்பதால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் மழைக்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், அரியலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை, நாகை, ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவள்ளூர், திருவாரூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களிலும் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பணியிடங்களுக்கு செல்வோர் மழைக்கான முன்னேற்பாடுகளுடன் வீடுகளை விட்டு வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை நிறுவுவதற்கான இடங்களை கண்டறிய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குமரி மகாசபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் ஹிந்தி திணிப்பை மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாக தமிழக அரசு சார்பில் குற்றஞ்சாட்டப்பட்டது. இதை மறுத்த உச்சநீதிமன்றம் நவோதயா பள்ளிகளை அமைக்க 6 வார காலத்திற்குள் இடங்களை கண்டறிய உத்தரவிட்டது. சம கல்வி உரிமையை பறிக்கும் திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார்.
இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள 650 நவோதயா பள்ளிகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மொழியை காரணம் காட்டி மறுத்து தமிழக கிராமப்புற மாணவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது முறையானது அல்ல என உச்சநீதிமன்றம் சரியாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க மாவட்டம் தோறும் நவோதயா பள்ளி அமைப்பதற்காக நிலத்தை திமுக அரசு கண்டறிய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில அச்சன் கோயிலுக்கு புறப்படும் முன்பு புனலூரில் தரிசனத்திற்காக வைக்கப்பட்ட ஆபரண பெட்டியை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். அச்சன் கோயிலில் 10 நாட்கள் மண்டல பூஜை தொடங்க உள்ளது. இதற்காக புனலூர் அருகே கிருஷ்ணன் கோயிலில் இருந்து அச்சன் கோயிலுக்கு ஆபரண பெட்டி எடுத்து வரப்படுகிறது. அங்கு திறந்து வைக்கப்பட்ட பெட்டியில் ஆபரணங்கள், ஐயப்பன் தங்க அங்கி, கருப்பசாமி வெள்ளி அங்கி ஆகியவற்றை பக்தர்கள் தரிசித்தனர். பின்னர் அச்சன் கோயில் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். ஜப்பானில் இருந்த கடைசி 2 ராட்சத பாண்டா கரடிகளான சியாவ்சியா மற்றும் லைலை ஆகியவை சீனாவுக்கு திரும்ப உள்ளன. இந்த செய்தி வெளியானதை அடுத்து டோக்கியோவின் உயினோ உயிரியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீருடன் விடைதர குவிந்தனர். 4 வயதான இந்த இரட்டை பாண்டாக்கள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்னதாக சீனாவுக்கு திரும்பும் என்ற அறிவிப்பு ஜப்பானில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரிந்து செல்லும் பாண்டாக்களை காண ரசிகர்கள் பாண்டா தொப்பிகள் மற்றும் பைகளுடன் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த பாண்டாக்கள் ஜப்பானிலேயே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என பலர் வருத்தத்துடன் கூறினர். இவை சென்ற பிறகு பாண்டாக்கள் இல்லாத நாடாக ஜப்பான் மாறும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யக்கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2024-25 காலகட்டத்தில் 2538 பணியிடங்களுக்கு 634 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் பெற்று பணி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரி தமிழக டிஜிபிக்கு கடந்த அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. பிறகு இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த ஆதி நாராயணன் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு ஜனவரி 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசு, டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சுமத்திய சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என டெல்லி நீதிமன்றம் கூறியுள்ளது. இவ்வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட 4 பேர் பெயர் கொண்ட குற்றப்பத்திரிகை தனிப்பட்ட நபரின் புகார் மீது மேற்கொண்ட விசாரணை அடிப்படையிலானது மட்டுமே என நீதிபதி விஷால் கோக்னி தெரிவித்தார். முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் இக்குற்றப்பத்திரிகை இல்லை என்பதால் அது சட்டப்படி ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீதிபதியின் இந்த உத்தரவு சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு நிவாரணமாக அமைந்துள்ளது. அரசு அமைப்புகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் மத்திய அரசின் போக்கு டெல்லி நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத், நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் எந்த சட்டவிரோத பண பரிமாற்றமும் நடக்கவில்லை, எந்த குற்றமும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைமை எந்த முகாந்திரமும் இன்றி அரசியல் நோக்கத்தில் குறிவைக்கப்படுவதாக ஆரம்பத்திலிருந்தே தாங்கள் கூறி வருவது தற்போது உறுதியாகியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் கூறியுள்ளார். அதிகாலை முதல் நிலவிய பனி மற்றும் குறைந்த காட்சி தெளிவு காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான இயக்கங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக 120க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது. மொத்தம் 49 புறப்பாடுகள் மற்றும் 77 வருகைகள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகள் தங்களது விமான நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்க்கவும் விமான நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த முடியாததற்காக மக்களிடம் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார்.
டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கள் அரசின் தோல்வி என்பதை விட தொடர்ச்சியாக இருந்து வரும் பிரச்சினை என்றே கூற வேண்டும் என தெரிவித்தார். எனினும் முந்தைய ஆம் ஆத்மி அரசை விட இதில் தாங்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதற்கிடையே காற்று மாசு தடுப்பு நடவடிக்கையாக நிலக்கரி, விறகடுப்புகளை பயன்படுத்தி தந்தூரி உணவுகளை சமைக்க உணவகங்களுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடும் புகை மூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கிழக்கு மற்றும் மத்தியில் அளவுக்கு அதிகமாக பனிமூட்டம் நீடிப்பதால் அங்குள்ள கோரக்பூர், குஷிநகர், சீதாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள பிரயாக்ராஜ், வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட 27 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகை மண்டலம் படர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பெங்களூரில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு குளிர் தீவிரமடைந்துள்ளது. பெங்களூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு குளிர்காற்று நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடகத்தின் வட மற்றும் தென் மாவட்டங்களில் அடர்த்தியான பனிமூட்டத்திற்கும் குளிர் அலைக்கும் வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகாலையில் மூத்த குடிமக்கள் நடைபயிற்சிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், வெந்நீர் அருந்த வேண்டும் என்றும், கதகதப்பான உடைகளை அணிந்து குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.